ஸோ ஏதாவது ஒரு மொமெண்ட்ல வந்து லைக் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண தருணம் ஏதாச்சும் இருந்திருக்கா? ஏன்னா நிறைய டச் பண்ணி ஆட வேண்டியது இருக்கும், உங்களை லிஃப்ட் பண்ணி ஆட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணி இல்ல நான் வந்து எனக்கு டான்ஸ் நாலேஜ் இருக்குங்கிறனால நான் வந்து ஐ நோ இப்போ இந்த இடத்துல பிடிச்சா தான் தூக்க முடியும் அப்படின்னா வி ஹேவ் டு கிவ் த கம்ஃபர்டபுள், அதர்வைஸ் இட் இஸ் நாட் அ திங். ஸோ அந்த விதத்தில் ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு சீசனில் நான் வந்து இப்போ கிங்ஸ் ஆஃப் டான்ஸில் நான் பண்ணும்போது அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கப்புலாக பண்ணுறேன். அப்போ வந்து என் ஃபேமிலி என்ன எப்படி யோசிப்பாங்க, பீப்புள் எப்படி என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் மை ட்ரெயினர். அவர் வந்து என்னோட ஒரு குருவாக இருந்திருக்காரு, ஒன் ஆஃப் தி குரு. ஸோ அவர் கூட பர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு தென்றல் வந்து சாங் பண்ணோம். அதுதான் வந்து மர்சினா யோபுங்கிறது பெரிய பேசப்பட்டது அந்த டைமில் தான். ஸோ அப்போ வந்து எனக்கு இருந்தது. ஆனால் எனக்கு என்னென்னா எங்களுக்கு ஒரு பாயிண்ட் வெரி கிளியராக வந்து ஜெஃப் சார் வந்துட்டு கிளியர் பண்ணி விட்டார். இட் இஸ் த பார்ட்னரிங் டான்ஸ். பார்ட்னரிங் டான்ஸ் எங்களுக்கு ஒர்க் ஷாப்பே நடந்தது. என்னது இதை பற்றி, ஏன் எதுக்காக நம்ம டச் பண்ணி ஆடுறோம், எது பார்ட்னராக நம்ம வந்து பண்ணுறோம், அதோட ஃபுல் இன்ட்டுவாக எனக்கு தியரி அண்ட் நாலேஜ் இருந்தனால ஐ டோன்ட் ஃபீல் எனி கம்ஃபர்டபுள். அந்த அன்கம்ஃபர்டபுள்ங்கிற ஒரு டேர்ம்லாம் எனக்கு கிடையாது. இட் இஸ் அ பர்டிகுலர் ஸ்டைல், ஒன் ஆஃப் த ஃபாரின் ஸ்டைல், அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும், அவ்வளோதாங்கிறது தான் என்னோட மைண்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்குது, உங்களுக்கு நோட்டபுளாக வந்து நிறைய பேருக்கு தெரியுது மர்சனா இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நம்மள ஒரு மாதிரி வந்து ஜட்ஜ் பண்ணுற விதமாக நடந்திருக்கும்ல, அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கா? இன்சல்ட்னு எடுத்துக்க முடியாது. பட் லேர்னிங் டைமில் அண்ட் நான் வந்து மீடியாவுக்குள்ளே என்ட்ராகிற டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அந்த டைம்லேருந்து நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இட் இஸ் தேர். ஆனால் வந்து அதையும் தாண்டி என்னோட ஸ்கில் நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த சைடு இருந்தாலுமே எனக்கு வந்து சப்போர்ட்டிங் நிறையாவே இருந்தது. நான் வந்து க்ரோ ஆகிறதுக்கு நிறைய பீப்புள் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் தென் ஒரு க்ரோத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். நம்மளை வந்து பண்ண விட மாட்டாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து எப்படி அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும்னு பார்ப்பாங்க. இவங்க எதுக்கு இந்த இதுல இருக்காங்க, இந்த ஷோல இருக்காங்க, தூக்குடா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஒர்க் தானே, எல்லா ஒர்க்லயும் இருக்கிறது தான் இதுலயும் இருக்கு. அதையும் தாண்டி வரணும்ல. இன்னும் அடுத்து வந்து ஒரு பயங்கரமான ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பெரிய படத்துல நீங்க வந்து டான்ஸ் பண்றதோ இல்லை கொரியோ பண்றதோ வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் ஆர் டீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸ்கின் டோன் வச்சு பாக்குறாங்களோன்ற விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி? இப்போ வந்து ஃபேரா இருக்கவங்க தான் ஃப்ரண்ட்ல நிக்கணும், கொஞ்சம் டல் டோன் டஸ்கியா இருக்கவங்க பின்னாடி நிக்கணும் அப்படின்றது இன்னமும் இருக்கா? இன்னமும் இருக்குன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த இதுதான் பர்டிகுலர் அந்த சாங் நம்பர் பொறுத்தோ இல்லை அந்த கேரக்டர் பொறுத்து தான். இப்போ நிறைய மூவிஸில் வந்துட்டு டார்க் டோன் பீப்புள்ஸுமே நடிக்கிறாங்களே. ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி வைஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இட் வாஸ் லைக் தட். எஸ், ஐ ஆல்சோ அக்ரி. பட் ஆஸ் லாங் அஸ் உங்களோட ஸ்கில்லு நல்லா இருக்குது அப்படின்னா வி கேன் கோ ஃபார்வர்ட். பட் இட் இஸ் தேர். எஸ், நம்மன்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு, எந்த இண்டஸ்ட்ரியா தான் இல்லாம இருக்கு. பட் ஆன் ஸ்கிரீன்ன்றப்போ இன்னும் விசிபிளா இருக்கு. ஆனா இது வந்து நான் வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்ல மாட்டேன், இது வந்து நம்ம கல்ச்சர் வளர்ந்த விதம் அப்படின்னு நம்ம சொல்லுவேன்.